வணக்கம். யூடியூப் பிரைவேட் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை பற்றி தான் பேச இருக்கோம். தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே வெவ்வேறு விதமான வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே வாக்குறுதி கொடுத்து அவங்க வாக்குகள் சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வாக்குறுதி கொடுத்து அவர் வாக்குகள் சேகரித்து கொண்டு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா புரட்சி தலைவருக்கு அடுத்து அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியின் தலைவராக இருந்து பலமுறை முதலமைச்சராக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருக்கு பின்னாடி செல்வி ஜெயலலிதா அம்மையார். அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அம்மையார் தமிழ்நாட்டுக்குள்ளே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் அது இல்லாமல் அவங்க முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு தோழியாக இருந்த புரட்சி தாய் சலங்கை ஒளி சசிகலா அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய அரைவணைப்பில் அவங்க தமிழ்நாட்டில் அம்மையாரோட வலம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அம்மையார் மறைவுக்கு பின்னாடி அந்த கட்சியினுடைய நிலை மாறுபட்டிருக்கு அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். இந்த நிலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்சியின் ஒரு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதாவது புரட்சி தாய் சலங்கை ஒளி சசிகலா அம்மையார் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்னம்மா என்று சொல்லி அழைக்கக்கூடிய சசிகலா அவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாய்க்கு நன்றி இருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி இருக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி அவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வாக்குகள் சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி அவங்க இதில் களம் இறங்கி வாக்குகள் சேகரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி அவர்கள் கட்சி தொடங்கி நாட்கள் எவ்வளோ ஆகிருக்கு. ஆனாலும் இந்த 2026 தேர்தலில் அவங்க முழுமையாக எந்த அளவுக்கு வாக்குகள் சேகரித்து அவங்க நிற்கக்கூடிய இடத்துகளில் அவங்க எத்தனை வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற வார்த்தையை இப்போது ஒரு கணிசமான முறையில் சின்ன அம்மா என்று சொல்லி அழைக்கக்கூடிய அந்த அம்மாவுடைய அவங்களுடைய அந்த பிரச்சாரத்தில் எந்த அளவுக்கு வாக்குகள் சேகரிப்பாங்க, எந்த அளவுக்கு மக்களுக்கு அவர்கள் தொண்டுகள் செய்வதற்குண்டான வாக்குறுதி கொடுத்து அவர்கள் வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்றைக்கி வெளிப்படுத்தக்குண்டான இடத்துல இப்போ இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களில் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து கிளைகள் பிரியப்பட்டு 3-4 விதமாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாக்குகள் அனைத்துமே பிரிஞ்சு போகும். அப்படி பிரிஞ்சு போகும்போது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் கூட்டணி அமைச்சு அவங்க யாருமே உள்ளே இருக்கிறதுக்குண்டான இடத்துல எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி, அதன் பின் செல்வி ஜெயலலிதா அம்மையாரால் அந்த கட்சியை நடத்தி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கட்சி தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் அரசியல் கட்சி. அது ஒரு ஆலமரம் போல் அந்த மரத்துக்கு அடியில் எத்தனையோ பாவப்பட்ட மக்கள் நிழலில் படுத்து தூங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும். இந்த நிலையில் அந்த அரசியல் கட்சி இன்றைக்கி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே நாய்க்கு நன்றி இருக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி இருக்காது அப்படிங்கிற வார்த்தையை வெளிப்படுத்தி சின்னம்மா அதாவது புரட்சி தாய் சலங்கை ஒளி சசிகலா அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை நாம் வெளிப்படுத்துகிறோம். வணக்கம்.